வெல்கம் டு த திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஜூஸியான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப க்ரீமியான, டேஸ்டியான ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சாமிக்கு தான் இந்த பிரசாதமாக ரெடி பண்ண போகிறோம். நான் எப்போவும் வீட்டில் எப்படி ரெடி பண்ணோனோ அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாயில் வச்சோடனே கரையுங்க, அதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் நான் ஒரு 10 முந்திரி உடைச்சாப்பில் சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி கொஞ்சமாக கலர் மாறி வந்த உடனே இந்த முந்திரி கூடவே ஒரு 10லேருந்து 12 திராட்சை இதில் சேர்த்துக்கிறேன். திராட்சை சேர்த்துக்கல சாப்பிடக்குள்ள நல்லா இருக்குங்க, அதுக்காக தான். இது ரெண்டுமே நல்லா வதங்கினோடனே எடுத்துடலாம். திராட்சை நல்லா முட்டை முட்டையாக ஆகி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் திராட்சைலாம் நல்லா முட்டை முட்டையாக பல்ஜாகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு 3/4 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. சிறுபருப்பு எடுத்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு சிறுபருப்போட கலர் நல்லா பொன்னிறமாக ஆகி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை குறைச்சி வச்சு அந்த நெய்லேயே வறுத்தெடுக்கக்குள்ள டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா கம்மன்னு வர ஆரம்பிக்குங்க. அதுதாங்க இந்த பாயாசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது மெயினாக இது வறுக்கக்குள்ளே அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்துக்குங்க. அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க. அடுப்பை ஹையில் வச்சிட்டிங்கனாக்கா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அடுப்பை குறைச்சி வச்சு வறுக்கக்குள்ளே தான் சமமான அளவில் வறுப்படும். அதே போல் கிண்டிகிட்டே இருங்க, கேப் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லா பக்கமும் நான் சமமாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக ஆகி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கலர் நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வாசனை நல்லா கமன்னு வருதுங்க. இந்த வாசனை தாங்க இந்த பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுன்றதுக்கு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம். குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் எந்த பாத்திரத்தில் நான் பருப்பு எடுத்தேனோ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் கூடவே 1.5 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 3 மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும் 1/4 கப் பருப்புக்கு. இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 200 கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த 200 கிராம் தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள். நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ வடிகட்டியில் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா புழிஞ்சு இந்த பால் எல்லாமே எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த பால் தனியாக வந்துடும். வேறு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு சீக்கிரம் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும்தான். இப்போ இந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்து செய்யக்குள்ள நல்லா க்ரீமியாக டேஸ்ட் நல்லா ரிச்னஸ் கொடுக்குங்க. வாயில் வச்சோடனே கரையுங்க. இதோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம இதே போல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் புழிஞ்சு எடுத்தாச்சு. இது 2 தடவை நான் வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், நம்ம 2 தடவை வடிகட்டி இதுதாங்க மொத்தமாகவே பால் 3 மூடி தேங்காயில் இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கரில் நல்லா விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. பருப்பெல்லாம் நல்லா வந்து கரெக்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பேனில் நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போவே வாசனை நல்லா கமன்னு வர ஆரம்பிக்குங்க. இத்தனைக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு எதுவுமே சேர்க்கவே இல்லை இன்னும். இது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்காகி வரட்டும். ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்ட மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. 3/4 கப்பு பருப்புக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணுனாக்கா 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் 3/4 கப்பு சேர்த்திங்கனாக்கா கரெக்டாக இருக்குங்க. ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
நல்லா இதில் என்னன்னாக்கா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு தாங்க கிண்டணும். அடுப்பை ஹையில் வச்சிட முடியாது. அடுப்பில் வச்சிங்கனாக்கா அடியில் கரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம பருப்புன்றதுனால சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஏலக்காவை நான் இடித்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த திக்னஸே போதுன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் விடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக நம்ம முந்திரியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம நெய்யை சேர்த்ததுக்கு அப்புறமே நல்லா கம்மன்னு வாசனை வர ஆரம்பிக்குங்க. அந்தளவுக்கு இதோட ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த மெத்தடில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நான் மோஸ்ட்டாக சாமிக்கு பிரசாதம் செய்யக்குள்ளே இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். நல்லா ரிச்னஸோடு இருக்குங்க டேஸ்ட்டு. அப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் சாமிக்கு வைக்க போகிறோம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக இலை சேர்த்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பாயாசத்தை சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு நல்லா மைல்டாக நல்லா ரிச்னஸோடு இருக்குங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப சுலபங்க. நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதுங்க. நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துனா நம்மளோட பிரசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ரிச்னஸாக இருக்குங்க, மைல்டாக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுனால என்னால் சாப்பிட்டு காட்ட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.